கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நல்லவராயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சிந்தின ஒரு ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு விசைகளோடு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாட்டின் தீரு ரத்தத்தால் நான் சுத்தமாகினேன். அவரின் சுத்த ரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை ரட்சகா துதிவு உமக்கென்றும் சேற்றில் நின்றென்னை நீர் மீட்டெடுத்ததை நான் துதிப்பேன். உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடடி பணிந்து சந்தோஷித்தும்மை பாடுவேன். சீயோன் யாத்திரையில் பந்தய பொருள் பெற்றிட நான் முந்தியேகுறேன். கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு களதை கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனம். Turn with me to Ezekiel chapter 11 and verse 19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். And I will give them one heart, and I will put a new spirit within you, and I will take the stony heart out of their flesh and will give them an heart of flesh. God brings unity. That is the first thing which we understand and learn from this. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. I will give them one heart. God desires His people to be united in purpose, love and devotion to Him. A heart centered on God promotes unity among believers. தேவனை சார்ந்து நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். தேவனுக்காக நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம், we must have our wholehearted love and devotion towards God. A heart centered on God promotes unity among believers. மற்ற சக விசுவாசிகளோடு தேவன் நமக்கு ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். First, God transforms from within. I will put a new spirit within you. நமக்குள்ளாக ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். True change begins inside, not merely through outward actions or religious rituals. Lasting transformation is the work of God in the heart. இங்கே பார்த்தீங்கன்னா, என் கட்டளைகளின் படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. So God gives a new heart. God softens hardened heart. கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஸோ கர்த்தர் தான் இதை செய்கிறார். பட் we have to ask. நம்ம நம்முடைய இருதயம் சில வேளைகளில் சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கும். சிலருக்கு சில இடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்க முடியாமலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்முடைய இருதய கடினத்தை காண்பிக்கிறது.
அப்போது மற்றவர்களை மன்னிப்பதும், மற்றவரிடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்பது, ஒப்புரவாகுவது, இன்னும் அநேக காரியங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள். சிலதுக்கெல்லாம் இந்த நேச்சுரல் மேன் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆஃப் காட். நம்முடைய சுபாவ மனுஷன் தேவனுடைய காரியங்களுக்கு அவ்வளோ எளிதில் கீழ்ப்படியாது. அப்போது அதை நம்ம கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அதற்கு தேவனுடைய ஒத்தாசையை நம்ம நாட வேண்டும். அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவரே என்னோட மாம்சத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். ஆனால் ஆண்டவரே இங்கே சொல்கிறாரு, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். I will take the stony heart out of their flesh and will give them a heart of flesh. இங்கே நம்ம பார்க்குறோம், the soft heart, the stony heart is resistant to God. அதான் நான் சொன்னேன், ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து இருக்கிறது தான் கல்லான இருதயம். whereas a heart of flesh is tender and responsive to the voice of God. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் தான் இந்த சதையான இருதயம். God can give us a new heart of knowing, loving and obedient to the will of God. அதனால் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தேவன் நமக்கு சதையான இருதயத்தை தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து உமக்காக வாழ என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே அப்பா ஒருமுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிந்தனைகள் சிதறடிக்கப்படாதபடிக்கு எங்களுடைய நோக்கம் எல்லாம் உண்மை குறித்து இருக்கும்படியாக, உடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளான மாற்றத்தை கட்டளையிடும்படி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சதையான இருதயத்தை எங்களுக்குள்ள கட்டளையிடுங்கப்பா. கல்லான இருதயத்தை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களை உண்மை போல மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.